குறிப்பாக வந்துட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு ஒரு நாள் முழுக்க சிறை. அதில் வந்து என்ன எஸ்சி/எஸ்டி ஆக்ட் எந்த ரூபத்திலும் அந்த பிரிவுகள் இந்த அந்த இந்த வழக்குக்கு பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா திருச்சி சூர்யா சிவா அவர் வந்து ஒரு ஆடியோவை சாட்டை துரைமுருகன் அவருடைய அந்த மொபைலில் இருந்து எடுத்து வெளியிடுறார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பரப்பப்படுது. முதல்ல மொபைல் எப்படி அவர்கிட்ட போச்சு, மொபைல் அல்லது ஆடியோ ரெண்டுத்துல ஒன்று அவர்கிட்ட போயிருக்கணும், அப்படின்னா தான் அவர் ரிலீஸ் பண்ண முடியும். கைது செய்ய போன போலீஸார் பண்ண முதல் வேலையே என்னென்னா அந்த அவருடைய 2 ஃபோன்களையும் வந்து கொடுங்குறது தான். என்னென்னா அந்த வழக்குக்கும் அந்த ஃபோனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இன்றைய வரைக்கும் நேற்று வரை அந்த 2 கைபேசிகளும் டிஎஸ்பி ஆனந்த் அவர் வசம் தான் இருக்குது. அவர் வசம் இருந்த கைபேசியில் இருந்த குரல் பதிவுகள், அந்த வார்த்தை வந்து இனி பயன்படுத்தினால் வந்து அல்லது நகைச்சுவையாக கேலியாக அரசியல் மேடைகளில் பயன்படுத்தப்பட்டால் அதற்கு வந்து சிறை தண்டனை. ஆமாம், அவங்களுடைய பரிந்துரை தான் அது. அவங்க அதாவது எஸ்சி/எஸ்டி ஆணையத்துக்கு வந்து சட்டம் இயற்றுக்கிற அதிகாரம்லாம் கிடையாது. அது ஒரு சாட்டை துரைமுருகன் வந்து தன்னுடைய பேச்சில் கவனத்தை அதிகமாக வைக்கணும். ஆனால் அதை விட்டு அவர் மீண்டும் மீண்டும் கட்டுடைச்சு எப்போதும் போல அதாவது சட்டத்தை மீறி பேசுகிறார் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது. ஏற்கனவே சாட்டை துரைமுருகனை உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை உச்சநீதிமன்றம் அந்த பாடல் வந்து இணையத்தில் பயங்கரமாக பரப்பப்பட்டிருக்கு. இப்படி பரப்புவது சரியா? இந்த பாடல் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே பிரபலமாக பாடப்பட்ட பாடல். அது சாட்டை வலைவழிஞர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை மாநில செயலாளர் வழக்கறிஞர் திரு சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியாக வழக்குகளை எதிர்கொள்ளுது. குறிப்பாக வந்துட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு ஒரு நாள் முழுக்க சிறை அல்லது நீதிமன்ற விசாரணை, சிறைக்கான அந்த இது கேட்கும்போது ஜுடிஷியல் ரிமாண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. முதல்ல அதுக்கான காரணம் என்ன, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது அந்த வழக்கு விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் கடைசி நாள் பிரச்சாரத்தில் அவர் வந்து பேசிய மேடை பேச்சுக்காக, அந்த மேடையில் பாடிய ஒரு பாடலுக்காக வந்து போடப்பட்ட வழக்கு. அதாவது அந்த வழக்கு வந்து அதனுடைய பிரிவுகள், அதில் வந்து என்ன எஸ்சி/எஸ்டி ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து அவங்க வந்து அந்த பிரிவில் தான் வழக்கு பதிவு பண்ணாங்க. எந்த ரூபத்திலும் அந்த பிரிவுகள் இந்த அந்த இந்த வழக்குக்கு பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா அதாவது அந்த குறிப்பிட்ட பிரிவுகள் சொல்லக்கூடிய குற்றங்க செயல்கள் எதுவுமே வந்து சாட்டை துரைமுருகன் வந்து அதாவது இன்டென்ஷனலாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த வந்து நபரை நீங்கள் இழிவுபடுத்தினால்தான் அந்த சட்டத்தையே நம்ம வந்து இன்வோக் பண்ண முடியும், அந்த பிரிவுகள் பயன்படுத்த முடியும். ஆனால் அவருடைய நோக்கம் என்பது அந்த பேச்சில் நடுநிலையாளர்கள் யார் வந்து அந்த பேச்சை வந்து கேட்டாலும் அவர் வந்து அப்படி ஒரு வந்து சமூகத்தை இழிவுபடுத்த வேண்டிய நோக்கம் என்பது அவர் கிடையாது. அவர் தன்னுடைய அரசியல் பார்வையை வந்து தன்னுடைய மேடை பேச்சில் வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அதனால தான் அவர் இவ்வளவு வந்து வன்மத்தோடு இப்படி ஒரு பொய் வழக்கின் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டு தென்காசியிலிருந்து திருச்சிக்கு அழைத்து வரப்பட்டு அங்கே வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தும் போது அந்த நீதிபதி இந்த வழக்கில் வந்து அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப முடியாது. ஏனென்றால் இந்த எந்த முகாந்திரமும் இல்லை. மற்றொரு காரணம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து அதாவது எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் பிலோ 7 years வந்து அஃபென்சஸ் உள்ள வழக்காக இருந்தால் 41A நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். அதாவது விசாரணைக்கு அவர் அழைக்கணும். விசாரணைக்கு அழைச்சி அவர் தரப்பு வாதங்களையும் நியாயங்களையும் கேட்டுட்டு அவர் தரப்பு ஆதாரங்களையும் கேட்டுட்டு அதன் பிறகுதான் நீங்கள் வந்து அந்த வழக்கில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் என்று சுப்ரீம் கோர்ட்டோடைய பல்வேறு தீர்ப்புகள் வந்து சொல்லியிருக்கு. அதை வந்து இவங்க வந்து கடைபிடிக்கல. நடைமுறை சட்டத்தை அவங்க கடைபிடிக்கல. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுகளையும் வந்து இவங்க காத்துல பறக்க விட்டாங்க. அதனால்தான் அந்த நீதிபதி இந்த 2 காரணங்களுக்காக உடனடியாக நான் வந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப இயலாது, ஏன்னா அது வந்து சட்ட விரோதமான செயலாக முடியும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அன்று இரவே வந்து அந்த ரிமாண்ட் வாஸ் ரிஜெக்டட். நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப வேண்டும் என்ற காவல்துறையை வந்து கொடுத்த அறிக்கை, அதான் ரிமாண்ட் ரிப்போர்ட் சொல்லுவோம், அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணி அவர் வந்து உத்தரவு போடுறார். அவங்க இந்த ஒரு உத்தரவே வந்து மிக தெளிவாக வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிறது. அப்பட்டமான அரசியல் காரணங்களுக்காக, அதுவும் மேலிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இது போடப்பட்ட பொய் வழக்கு என்பது இந்த ஒரு நிகழ்வு. நீதிமன்றம் ஆரம்ப கட்டத்திலே இந்த வழக்கு செல்லத்தக்கதல்ல என்று நிராகரிக்குது என்றால்
அது எவ்வளவு பொய்யான மட்டம், அதாவது அப்பட்டமான சட்ட வழக்கு என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இப்போ இதில் வந்துட்டு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அந்த வார்த்தை வந்து இனி பயன்படுத்தினால் வந்து அல்லது நகைச்சுவையாக கேலியாக அரசியல் மேடைகளில் பயன்படுத்தப்பட்டால் அதற்கு வந்து சிறை தண்டனை வழக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி கூட இப்போ மாநில பட்டியல் ஆணையம் வந்து ஆமாம், அவங்களுடைய பரிந்துரை தான் அது. அது அவங்க, அதாவது எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கு வந்து சட்டம் இயற்றுக்கிற அதிகாரம்லாம் கிடையாது. அது ஒரு ஆணையம் தான். அவங்க வந்து என்னென்னா பரிந்துரை தான் செய்ய முடியும். அவங்க சொல்கிற அனைத்து பரிந்துரைகளுமே சட்டமும் ஆகாது. அதை அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொள்ளணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்கள் வந்து, அதாவது என்னென்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்து அப்படி ஒரு இனம் இருப்பதாக பல பேருக்கு தெரியாது. அதாவது அவர் சாட்டை துரைமுருகன் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு அப்படி ஒரு வந்து அந்த பெயரில் ஒரு வந்து பட்டியலின மக்கள் இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு வந்து தெரியாது. அது தெரியாமல் தான் வந்து அந்த நாங்கள் பாடும் நோக்கம் வேறு. அது எந்த குறிப்பிட்ட சமூகத்தையும் இழிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை வந்து தமிழராய் ஒன்றிணைவோம், ஜாதிகளை மீறி மதங்களை மீறி தமிழராய் ஒன்றிணைவோம் என்று தான் நம்மளுடைய அடிப்படை கொள்கை. அப்படி நாம் வந்து ஜாதியே இல்லைன்ட்டு நம்ம வந்து பரப்புரை செய்யும்போது நம்ம வந்து அந்த நோக்கத்தில் பேச வேண்டிய எந்த கட்டாயமும் கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஜாதி அரசியல் நடத்தலை, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை நம்பி அரசியலும் கிடையாது. நம்மளது தமிழ் தேசியம், தமிழர் ஒற்றுமை, தமிழர் கலாச்சாரம், தமிழருடைய இதை வந்து இந்த தாய் நிலத்தை தமிழர்கள் தான் ஆள வேண்டும். யார் வேண்டுமானாலும் வந்து வாழலாம், ஆனால் ஆள்வது தமிழனாக இருக்க வேண்டும் ஒற்றை கொள்கையில் தான் நம்ம வந்து செயல்படுறோம். ஆகவே இது ஆணையம் பரிந்துரை வந்து பண்ணியிருக்க தொட்டு அது வந்து சட்டமாகாது. ஆணையத்தினுடைய பரிந்துரையை இவர்கள் ஏற்றுக்கொண்டு அரசு வந்து இதுவரை எந்த விதமான உத்தரவும் வந்து பிறப்பிக்கல. ஆகவே அது பரிந்துரைன்ற நிலவிலே தான் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துவது சரியல்ல அப்படிங்கிற அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிறேன், ஒரு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சென்னை மாநகரத்துலையும் சரி, தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களிலும் சரி, அந்த குறிப்பிட்ட வார்த்தை என்பது என்னென்னா ரொம்ப வந்து தினம்தோறும் மக்கள், அதுவும் பாமர மக்கள், படிக்காத மக்கள் ரொம்ப வந்து அடிக்கடி அது ஒரு 2 தரப்பில் வந்து சண்டைனா, தெருவில் 2 பக்கத்து வீட்டில் சண்டைனா அந்த வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. டேய் நீ இப்படி இருக்கியடா நீ, அதாவது அது அதோட அர்த்தமே என்னென்னா இவன் மோசமானவன், கொடியவன், இவன் வந்து நல்லவன் இல்லை அப்படின்ற அர்த்தம் தான் அது குறிக்கும். ஏன்னா இதை நான் பலமுறை பலமுறை நேர்லேயே பார்த்துருக்கேன், அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஆனால் இப்பொழுது தான் அரசியல்காரனுக்காக அந்த வார்த்தை அது ஒரு ஜாதியை குறிக்குது அப்படின்ற ஒரு புதிய வந்து தத்துவம், ஒரு புதிய வந்து முலாம் பூசுகிற வேலை இப்போ நடக்குது. இப்போ இதில் வந்துட்டு மேற்கொண்டு இந்த மாதிரி அவதூறு வழக்குகள் வந்து மீண்டும் மீண்டும் போடப்படும் போது சாட்டை துரைமுருகன் வந்து தன்னுடைய பேச்சில் கவனத்தை அதிகமாக வைக்கணும். ஆனால் அதை விட்டு அவர் மீண்டும் மீண்டும் கட்டுடைச்சு எப்போதும் போல் அந்த வழக்கமான துணியவே பின்பற்றுறாரு. உச்சநீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ சில நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஜாமீனை வழங்கும் போது அந்த நிபந்தனைகளும் கூட அவர் கடைபிடிக்க மாட்டேங்கிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இல்லை, இப்போது என்னென்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அரசியலமைப்பு சட்டம் 19 பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரீ ஸ்பீச் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுது. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றதுக்கு சில வரையறைகள் வந்து, அது எந்த வரையறைன்றது ஒவ்வொரு நிகழ்வை பொறுத்த விஷயம். நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தான் நம்ம தனித்தனியாக பார்க்க முடியுமே தவிர ஒட்டு மொத்தமாக வந்து அவர் வந்து அதாவது சட்டத்துக்கு மீறி பேசுகிறார் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது. ஏற்கனவே சாட்டை துரைமுருகனை உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை உச்சநீதிமன்றம் கண்டிக்கலை, ஆதரவாக தான். ஏன்னா இதே மாதிரி வந்து அவர் மீது தொடரப்பட்ட வழக்கில் வந்து மதுரை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் அளிக்கப்பட்ட ஜாமீனை வந்து ரத்து பண்ணுது. அதை எதிர்த்து தான் வந்து சாட்டை துரைமுருகன் அந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்கிறார். இந்த மாதிரியான பேச்சுகளுக்காக நீ ஜாமீனை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜாமீன் ரத்து செய்யப்பட்ட உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யுது. ஆமா, சாட்டை துரைமுருகன் ஆதரவாகத்தான் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை வந்து ரத்து செய்து, அந்த உத்தரவை ரத்து செய்தது. ஆகவே அந்த மாதிரி உச்சநீதிமன்றம் எந்த விதமான இவருக்கு இந்த அளவு மீறிக்கார், பெயில் கண்டிஷனை மீறிக்காருன்னு எதுவும் சொல்லலை. இது வரைக்கும் வந்து சொன்னதா வந்து என்ன நாலேஜை பொறுத்த வரைக்கும் எதுவும் சொன்னதா எனக்கு தெரியல. ஓகே, இப்போ அதை தாண்டி வந்துட்டு சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த பாடல் வந்து இணையத்தில் பயங்கரமாக பரப்பப்பட்டிருக்கு. இப்படி பரப்புவது சரியா? ஒரு முக்கியமான தலைவர், அதுவும் ஒரு இறந்த தலைவரை வந்து இந்த மாதிரி கொச்சப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை. ஒரு விஷயம், இந்த பாடல் வந்து இன்னைக்கு நேத்தா வந்து பாடப்படுது.
என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், கிட்டத்தட்ட நானே வந்து ஒரு 15-20 வருடமாக அதிமுகவுடைய பிரச்சார மேடைகளில் இந்த பாட்டை வந்து ஒளிபரப்பியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். இன்னொரு ஒரு விஷயம், இந்த பாடல் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே பிரபலமாக பாடப்பட்ட பாடல். அது அவரே நிறைய வந்து அவருக்கு தெரியும். அவர் உயிரோடு இருக்கும்போதே அந்த பாடலை எழுதியவர், இசையமைத்தவர், வெளியிட்டவர் மீது அவர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அவருடைய அரசியல் பார்வை, நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணாலும் பாடுங்க, அது வந்து அந்த நடுநாயகமாக நான் இருக்கணும், நீங்கள் வந்து பாசிட்டிவாக பாடுங்க, நெகட்டிவாக பாடுங்க, நான் நடுநாயகமாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பார்வையாக இருந்திருக்குன்னு தோணுது. ஏன்னால் அவரே வந்து அதை பற்றியான எந்த சிறிதும் வந்து அவருக்கு வந்து அதை பற்றி எந்த நடவடிக்கை எடுக்கலை. அவர் இந்த மாதிரி வழக்கு பதிவு செய்யலை, உடனே போய் வந்து பாடினவங்களையோ இல்லை வந்து இசையமைச்சவங்களையோ கொண்டு போய் வந்து அவர் வந்து கைது பண்ணலை. ஆனால் அதன் பிறகு, அவர் மறைவுக்கு பிறகு, என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணோம்னா, அவருடைய தலைவர்கள் வந்து மறைஞ்ச ஒரு ஒரு குறைந்த காலகட்டத்தில் அவர்களை மிக மிக அதாவது அவர்களுடைய கரைப்படைந்த பக்கங்களை வந்து மறைச்சிட்டு, அவர்கள் செய்த 1-2 நல்ல காரியங்களை மட்டுமே வந்து பூதாகரமாக்கி, அவர்கள் உலகில் பிறந்த மனித பிறவிகளே மிக 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 புனிதமான மனித பிறவிகள், இவரை மாதிரி உலகத் தலைவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க. அப்படித்தான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய தந்தை ஒப்பற்ற தலைவர், அப்பழுக்கில்லாத தலைவர், எந்த விதமான வந்து குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத ஒரு தலைவர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க அவர் முயற்சி பண்ணார். அதனுடைய விளைவு தான் இப்படியான வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு பாடல், அதுவும் 20-25 வருஷமாக பாடப்படுங்க பாடலுக்காக அதை திருப்பி பாடினார் அப்படின்றதுக்காக வழக்கு பதிவு செய்கிறதும் நீதிமன்றத்தில் வந்து மூக்குடைப்பட்டதும் இதன் காரணம் தான். ஓகே, இதோட தொடர்ச்சியாக வந்து திருச்சி சூர்யா சிவா அவர் வந்து ஒரு ஆடியோவை சாட்டை திருமணவருடைய அந்த மொபைல்லேருந்து எடுத்து வெளியிடுறார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பரப்பப்படுது. முதல்ல மொபைல் எப்படி அவர்கிட்ட போச்சு, ஆடியோவை எப்படி, மொபைல் அல்லது ஆடியோ ரெண்டுத்துல ஒன்று அவர்கிட்ட போயிருக்கணும், அப்படின்னா தான் அவர் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதற்காக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டதாக கூட சொல்கிறாங்க. யார் அதை வழக்கு தொடுத்தா, என்ன காரணம்? இல்லை, இப்போது அன்னைக்கு அதாவது 11ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் 10ஆம் தேதி முடிஞ்ச உடனே மறுநாள் காலை 11 மணிக்கு சாட்டை துரைமுருகன் அவர்கள் தென்காசியில் வந்து வச்சு கைது செய்யப்படுறாங்க. தென்காசியில் அந்த தங்கு விடுதலுடைய லாபியிலே அவர் வந்து கைது செய்யப்படுறார். கைது செய்ய போன போலீஸார் பண்ண முதல் வேலையே என்னென்னா, அந்த அவருடைய 2 ஃபோன்களையும் வந்து பிடுங்குறது தான். என்னென்னா, அந்த வழக்குக்கும் அந்த ஃபோனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன்னா, அவர் வந்து ட்விட்டரில் இப்படி ஒரு ஆபாசம் ஒரு செய்தி போட்டார், இப்படி இல்லை ஃபேஸ்புக்கில் இப்படி ஒரு எக்ஸ்லையோ இல்லை ஃபேஸ்புக்கில் தரக்குறைவாக வந்து ஒரு செய்தி வெளியிட்டார், தன்னுடைய மொபைலை பயன்படுத்தி அதை அவர் பதிவேற்றம் செய்தார்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தால், நீங்கள் ஃபோனை வந்து அது ஒன் ஆஃப் தி வந்து மெட்டீரியல் ஆப்ஜெக்ட், வழக்கு விசாரணைக்கு தேவைப்படும் என்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் பறிமுதல் செய்யலாம். இல்லை, ஆனால் வழக்கு பதிவு இல்லை வழக்கு நான் அதை முடிச்சிடறேன். ஏன்னா இந்த வழக்கு வந்து அவர் மேடை பேச்சில் பேசினார்ன்றதுக்காக தான். ஃபோனுக்கும் இந்த வழக்குக்கும் அவருடைய கைபேசிக்கும் இந்த வழக்குக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. எந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் இந்த ஃபோனை வந்து இந்த வழக்குக்காக வந்து கைப்பற்றணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் இவங்க முதல் நோக்கமே அவருடைய கைபேசியை வந்து அப்பட்டமாக பறிக்க வேண்டும் தான். அவரை பறிக்கிறாங்க. அதன் பிறகு வந்து இன்வெஸ்டிகேஷனில் நீ கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்ன தொட்டு அவர் அந்த ஃபோனுடைய பாஸ்வேர்ட்ஸ் அதையும் வந்து அவர் வந்து கொடுத்துட்றாரு. ஆனால் இது முடிந்து அன்றைக்கு இரவே வந்து அவர் வந்து விடுதலை செய்யப்படுகிறார். இன்று அதாவது அது முடிஞ்ச ஒரு 4 நாள்லேயே திருச்சி சூர்யா தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு சாட்டை துரைமுருகனுடைய கைபேசியிலிருந்து எடுக்கப்பட்ட குரல் பதிவுகளை வந்து வெளியிடுறார். அதிலும் குறிப்பாக இயக்குனர் அமீர் அவர்கள், திரைப்பட இயக்குனர் அமீர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அது வந்து எந்த விதத்துலேயும் வந்து கட்சிக்கோ இல்லை வேற எந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சிக்காக அழைப்பு கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சியில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வரேன் அப்படின்ட்டு தன்னுடைய மனக்குமரல் சில விஷயங்களை வந்து பர்சனலாக வந்து சொல்லியிருக்காரு. அதை எடுத்து சூர்யாவிடம் கொடுத்து அதை வெளியிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக வந்து இது இன்றைய வரைக்கும் நேற்று வரை அந்த 2 கைபேசிகளும் டிஎஸ்பி ஆனந்த் அவர் தான் வந்து இந்த வழக்கினுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவர் வசம் தான் இருக்குது. அவர் வசம் இருந்த கைபேசியில் இருந்த குரல் பதிவுகள் அங்கிருந்து எடுக்கப்பட்டு சூர்யாவிடம் ஒப்படைக்கப்பட்டு அது வந்து வெளியிடப்படுகிறது என்றால் ஒட்டுமொத்தமாக காவல்துறை நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? ஓகே, அந்த ஆடியோவுடைய அந்த பேசப்பட்ட பொருள் குறித்து நான் எதுவும் கேட்க விரும்பலை. ஆனால் அந்த ஆடியோ வந்து ஃபோன் கால் அப்படிங்கிற மாதிரியாக தான் எல்லாரும் இது வரைக்கும் நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அது கேட்கும்போது அது வாட்ஸ்அப்பில் போடப்பட்ட ஆடியோ மாதிரி தான். ஆமாம்.
ஸோ அது வந்து வாட்ஸ்அப்பில் போடப்பட்ட ஒரு அவர் போட்ட ஒரு குரல் பதிவு. இயக்குனர் அமீர் அவர்கள் இவர் வந்து அந்த அழைப்பதை கொடுத்த உடனே அவர் பதில் ஒன்று போட்டார். அந்த பதில்ல தன்னுடைய எண்ணங்கள், சில எண்ணங்களையும் வந்து கட்சி ரீதியான வர முடியாத காரணத்தை விளக்கியிருக்காரு. அதை வந்து இல்லை வரேன்னு சொல்றாரு, அதுல பிரச்சனை இல்லை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அது தொடர்பாக தன்னுடைய எண்ணங்களை சொல்றாரு. இதை பத்தி நான் கேட்க பியூர்லி ரொம்ப ரொம்ப பர்சனலான இரு தனிநபர்களுக்கிடையே நடந்த பர்சனல்ங்கிறத நான் கேட்க விரும்பல. நம்ம அதை தாண்டி வந்து திருச்சி சூர்யா சிவா கிட்ட இந்த ஆடியோ எப்படி போச்சு? கண்டிப்பாக காவல்துறை மூலமாக தான் வந்திருக்காங்க. நான் தான் சொல்லுனேன், இல்லை காவல்துறைங்கிறது திமுகவுடைய கட்டுப்பாடுகள் இருக்கு. திமுகவில் இருந்த ஒருத்தர் வெளியிட்டா இதை நம்ம திமுக குறை சொல்லலாம். திருச்சி சூர்யா சிவா கிட்ட எப்படி போச்சுங்கிறது இல்லை, நீங்க அப்படி வந்து அவர் பாஜக இருக்காரு இல்லையா, பாஜக இருந்து வெளியே வந்துட்டாரு. இப்போ காவல்துறை முன்னாள் திமுக சொல்லலாம். காவல்துறை இந்த மாதிரி நம்ம வந்து பல்வேறு நபர்களை வந்து அவங்க வந்து தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்வார்கள். அவங்களுக்கு இப்போ ஒரு செய்தியை வெளியிடணும், அந்த செய்தியை வந்து இந்த நபர் மூலமாக வெளியிட்டால் வந்து அதிகமாக வந்து ரீச் ஆகும்னு தோணுச்சுன்னா அவங்க வந்து அதை வந்து செய்வாங்க. இதை வந்து இந்த நேரத்தில் அவர்கள் வந்து சூஸ் பண்ண நபர் வந்து திருச்சி சூர்யா. இல்லை ஏற்கனவே உங்களுக்கான பகை இருக்குது அப்படிங்கிறப்ப திருச்சி சூர்யா. ஆமாம், அப்போ அதுதானே வந்து இப்போது பகையாளி நமக்கு வந்து நண்பன்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை இப்போ கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்து நான் ஏன் சொல்கிறேன்னா, காவல்துறை தான் வந்து இதை கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கோன்றதுக்கு நிறைய அடிப்படை ஆதாரம் நிறைய இருக்குது. ஏன்னா இதே போல் வந்து 2022 சாட்டை துரைமுருகன் திருவள்ளூரில் ஒரு வழக்கில் கைது செய்யப்படும் போது இப்போது உள்ள திருச்சி காவல் அதிகாரி வருண்குமார் தான் அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர். இதே வருண்குமார் தான் அப்போ இங்கே இருக்காரு. இதே சேம் மோடஸ் ஆப்பரேண்டி. அதான் நான் சொல்றேன். அப்பயும் என்ன பண்ணாங்கன்னா, இவருடைய வந்து இப்போ கைப்பற்றப்பட்ட கைபேசியிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்களை வேற ஒரு ஐடி விங் கிட்ட கொடுத்து அந்த நிர்வாகிகளை கொடுத்து வெளியிடுறாங்க. இவங்களுக்கு என்ன நோக்கம்னா, அந்த தகவல்களை வெளியிடுவது மூலம் இவருடைய இமேஜை அதாவது இவர் மேல் உள்ள ஒரு இமேஜ், ஒரு எண்ணத்தை வந்து பொதுமக்களிடையே வந்து குலைப்பது, அரசியல் ரீதியாக வந்து இவர் மேல் வந்து பல்வேறு காழ்ப்புணர்ச்சிகளை ஏற்படுத்த முயற்சிப்பது. இந்த ஒரு 2 காரணங்களாக, அதாவது காவல்துறை என்பது நடுநிலையான ஒரு துறை. அது ஆளுங்கட்சிகள் அரசுகள் மாறிட்டே இருக்கலாம், ஆனால் காவல்துறை என்பது நிரந்தரமானது. யார் வந்தாலும் வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவல்துறை ஒன்று தான். அவங்க என்னென்னா ஒவ்வொரு வந்து அதிகாரியும் எடுத்துட்டு தான் வந்து பணியில் வந்து இணைகிறாங்க. நான் வந்து நடுநிலையோடு வந்து நான் செயல்படுவேன் அப்படின்ட்டு. இப்போது அதை மீறி தான் வந்து இப்படியான வந்து சட்டவிரோத செயல்கள் வந்து நடக்கிறது. இல்லை இப்போ திருச்சி சூர்யா வந்து திமுக பயன்படுத்திக்குது அப்படின்னு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க. ஆனால் திருச்சி சூர்யா வந்து இதை உண்மையாக ஒத்துக்குவாரா? அவர் எப்படி ஒத்துப்பார் நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இல்லை, அவர் ஏற்கனவே வந்து திமுக இருக்கக்கூடிய பல விடயங்களை சொன்னவர், பாஜக இருக்கக்கூடிய பல விடயங்களை சொன்னவர். அது நாம் தமிழர் குற்றம் சாட்டி நிறைய பேசியிருக்கிறாரு. அது அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் தான் வெளியிடுறாரு. அவருடைய எக்ஸ் தளத்தில் தான் வந்து அந்த இப்போ நீங்கள் கொடுத்த புகாரில் அவருடைய பெயர் இருக்கா? நாங்கள் அளித்த புகாரில் அதுதான் சரி. நாங்கள் வந்து என்னென்னா 3 இது சம்பந்தப்பட்ட நபர்கள், அதாவது அந்த டிஎஸ்பி ஆனந்தும் பொறுப்பாகிறாரு, வெளியிட்ட சூர்யாவும் பொறுப்பாகிறாரு. இதை வந்து இது 2மே வந்து அந்த வருண்குமார் ஐபிஎஸ் உடைய அவருடைய நாலேஜ் இல்லாமல், அவருடைய வந்து கன்சென்ட் இல்லாமல் இது வந்து நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் தான் அந்த மாவட்டத்துடைய ஹையஸ்ட் வந்து போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இந்த 3 பேர் மேலேயும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் தான் வந்து புகார் மனு அளிக்கப்பட்டது. ஏற்கனவே வந்து உங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் குற்றம் சாட்டினார், வருண் ஐபிஎஸ் வந்து ஒரு சாதி மனப்பான்மையோடு செயல்படுறாரு அப்படின்னு. இப்போ நீங்களும் வந்து கிட்டத்தட்ட அவரை தான் கை காட்டு. இல்லை, அது நான் அந்த நோக்கத்தில் சொல்லலை. இந்த ஆடியோ போலீஸ் 2 பேருமே அவர் தான் குற்றம் சாட்டுறீங்க. இல்லை, குற்றம் சாட்டுறது என்னன்னா, இப்போ நான் சொல்ல வரும் கருத்து என்னன்னா, இந்த ஆடியோ வந்து முழுக்க காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவர்கள் வந்து அதாவது இவர் மேலே வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட நான் அவர் பேரை கெடுக்கணுன்றதுக்காக இப்படியான ஆடியோக்கள் அதை பர்பஸாக வேண்டுமென்றே வந்து லீக் பண்ணப்படுறது, அதாவது வெளியிடப்படுகிறது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ ஒரு வழக்கறிஞராக வந்துட்டு அந்த குற்றத்துக்கு என்ன வழக்கு, என்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு? இப்போது என்னென்னா பல்வேறு, அதாவது சீக்ரஸி, அதாவது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கிற நீங்கள் வந்து ஆதாரங்களை இப்படி வந்து, அதாவது இது ஆதாரம் கிடையாது, இது வேற நோக்கத்துக்காக வெளியிடப்படுறது. உண்மையிலே வந்து ஒரு வழக்கில் ஒரு ஆதாரம் இருக்கும்போது, ஒரு கைபேசியில் ஒரு ஆதாரம் இருக்குது, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்னு சொல்லுவோம். அதை நீங்கள் வந்து போலீஸ் தன்னுடைய அதிக தவறாக பயன்படுத்தி வெளியிடும்போது அவர்கள் பல்வேறு சட்டம், அதாவது 102 சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா, எனி ப்ராப்பர்ட்டி சீஸ் சப்கிளாஸ் 3 ஆஃப் 102 சிஆர்பிசி, இப்போ பிஎன்எஸ்எஸ் 106 அது இப்போ என்ன சொல்லுதுன்னா, சீஸ் பண்ண உடனே
அதை வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒப்படைக்க வேண்டும். இட் ஷுட் பி ரிப்போர்ட்டட் டு தி மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுது. ஆனால் சீஸ் பண்ணி 11ஆம் தேதி அவங்க வந்து சீஸ் பண்ணாங்க. இதோ இது வரைக்கும் வந்து நேற்று வரை வந்து அவங்க வந்து அதை நம்ம நீதிமன்றத்தில் அதை ஒப்படைக்கவும் இல்லை. அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த மாதிரி தகவலும் அளிக்க தெரியுது. அங்கேருந்து வழக்கறிஞர் கொடுத்த தகவல் வந்து இது வரைக்கும் வந்து கோர்ட்டுக்கு வந்து கொண்டே வரல. இப்படி பல்வேறு வந்து சட்ட விதிமுறைகள் இருக்கும்போது அவர்கள் மீது தக்க நடவடிக்கை, துறை ரீதியான நடவடிக்கையே எடுக்கலாம். டிஜிபியிடம் நாங்கள் அதுதான் வந்து வற்புறுத்தியிருக்கோம். நீங்கள் இதை அனுமதித்தால் இது பிற அதிகாரிகளும் இதே போல் வந்து இந்த செய்கையை வந்து பின்பற்றுவதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிடலாம். ஆகவே தலைமை அதிகாரியான நீங்கள் உடனடியாக இதில் வந்து தலையிட்டு அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதை நான் சொல்லியிருக்கோம். நீதிமன்ற நடவடிக்கையாக என்ன எடுக்கப்படும் நான் கேட்குறேன். இல்லை, இப்போ நீதிமன்ற நடவடிக்கையில் வந்து இப்போ அந்த காவல்துறை அதை வெளியிட்டவர், அப்புறம் அதன் பிறகு வந்து அதை வந்து யாரெல்லாம் வந்து கொடுத்தாங்களோ அது குறித்து வந்து ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிட் மனு தாக்கல் வந்து செய்ய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து தொடர்ந்து வெளியிடக்கூடாது என்று திருச்சி சூர்யா மற்றும் எக்ஸ்தலத்தின் வந்து அதிகாரிகள் அவங்களுக்கும் எதிராகவும் வந்து நாங்கள் வழக்குகள் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நேற்று வந்து ஒரு படுகொலை மதுரையில் வந்துட்டு அமைச்சர் இல்லத்தின் முன்பு ஒரு படுகொலை நடந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களால் கண்டிக்கப்பட்டு ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்கீங்க. மாநிலம் முழுவதும் வந்து போராட்டம் வெடிக்கும்லாம் கூட எச்சரிக்கை விட்டுருக்கீங்க. அதற்கான காரணம் என்ன? இல்லை, அந்த படுகொலை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து நடக்கக்கூடிய கொள்ளை சம்பவங்கள், அதுவும் குறிப்பாக அதாவது பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு பிறகு பல்வேறு காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள். ஏன்னா நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை மீண்டும் சிறப்பாக்குறோம், இனிமேல் செம்மையாக வந்து செயல்படுத்துவோன்ட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் மாற்றப்படுகிறார், டிஜிபி மாற்றப்படுகிறார். ஆனாலும் மாற்றப்பட்ட ஒரு சில நாட்களிலே இந்த நேற்று வந்து நிர்வாகி நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் மதுரையில் பட்டப்பகலே வெட்டி கொலை செய்யப்படுகிறார். இது எதை என்ன காட்டுகிறான், நீங்கள் ஒன்றெண்டு அதிகாரிகளை மாற்றுவதனால் எந்த ஒரு குற்றங்களையும் நீங்கள் தடுக்க இயலாது. நீங்கள் வந்து என்னென்னா கிராஸ் ரூட்டில் இருந்தே உங்களுக்கு வந்து அதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வேண்டும். அதற்கு தேவையான நேர்மையான அதிகாரிகளை நீங்கள் வந்து நியமிக்கணும். இப்படியான அரசியல் காரணங்களை பழி வாங்குவதற்காக பொய் வழக்கு போடுவதற்காகவும் நீங்கள் அதிகாரிகளை பயன்படுத்தினால் இப்படியான சமூக சீரழிவுகளை உங்களால் தடுக்க முடியாது. இல்லை, இதில் வந்துட்டு தனிப்பட்ட பகையின் காரணமாக கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க வந்து தனிப்பட்ட பகை மீன்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? கிடையாது. இப்போ இது நீங்கள் ஒரு சம்பவம் இப்போது தனிப்பட்ட காரணங்களுக்காக வந்து ஒருத்தரை கொலை பண்ணிடலாமா? அரசியல் கொலை வேண்டாம். இல்லை, தனிப்பட்ட காரணத்துக்காக பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் எந்த விதத்துலையும் வந்து ஒரு கொலையை வந்து நீங்கள் வந்து ஒரு உயிரை எடுப்பது என்பது அது எந்த வித சட்டம் வந்து எந்த விதத்துலையும் அது வந்து ஏற்றுக்காத ஒரு விஷயம். இல்லை, அதை ஆதரிக்க முடியாதுங்கிறது என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஆனால் எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னா அவர் மேலே 2 வழக்கு இருக்குது, 3 வழக்கு இருக்குது, அதனால் வந்து ஒரு ரிவெஞ்சுக்காக கொண்டுட்டாங்கன்னு தான் மதுரை நிர்வாகியினுடைய வழக்கு இருக்குது. நீதிமன்றம் விசாரணையில் அது வந்து குற்றவாளின்னு தெரிஞ்சால் தண்டிக்க போகுது. கொலையாக பண்ணுவீங்க ஏங்க? இதை விட வந்து 32 வழக்குகள் 52 வழக்குகள் கொண்ட குற்றவாளிகள்லாம் வெளியில் வந்து ரொம்ப வந்து சுதந்திரமாக பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடு வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. அதை நாங்களே பார்க்குறோம். அவர்கள் நீங்கள் வந்து வழக்குகள் இருக்குன்னா திறமையாக வந்து அந்த வழக்குகள் நடத்துங்க. உரிய சாட்சிகளை கொண்டு போய் நீதிமன்றம் நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அவரை வந்து அவருக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கறது தானே வந்து சட்டமுறை. ஆனால் அதை விட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டவுடன் அவர் மேலேயும் வழக்கு இருக்குங்க. அப்போனா அந்த கொலை வந்து ஒன்றும் நாங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கணும் அப்படின்ற மனப்பான்மை வந்து எப்படி அதை நம்ம வந்து ஏற்றுக்க முடியும்? ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கின் போது கூட அவர் ஒரு ரவுடி தான், செத்தவர் ஒன்றும் புனிதர். அதுதான் நான் சொல்கிறேன். நான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மட்டும் நான் சொல்லலை. யார் அதாவது அவர் மேல் வழக்கு இருக்குது, அதனால் அந்த கொலையில் வந்து நம்ம வந்து பரிதாபம் காட்ட வேண்டியது அப்படின்னு யாராவது சொன்னால் மிக மிக அப்பட்டமான ஒரு மனநோயை தான் அது காட்டுதுன்னு நான் சொல்லுவேன். வழக்குகள் இருப்பது என்பதற்காக ஒருத்தன் வந்து கொலை செய்வது வந்து எந்த சமூகமும் வந்து அனுமதிக்காது. வழக்குகள் அவருக்கு வந்து உரிய தண்டனை வாங்கி தரது, வழக்குகள் அது உண்மையான வழக்காக இருந்தால் அவருக்கு தண்டனை வாங்கி தரது தான் போலீஸுடைய அரசாங்கத்தினுடைய வந்து தலையாய கடமையாக இருக்க முடியும். ஓகே. இல்லை, இப்போ கடந்த முறை வந்துட்டு அந்த சேவியருடைய படுகொலை கன்னியாகுமரியில் நிகழ்ந்தப்போ தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போய் பார்த்துட்டு வந்தார். இந்த முறை நீங்கள் போய் பார்ப்பீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் கூட கொலைகளை வைத்து, இந்த மாதிரி நடக்கக்கூடிய கொலைகளை வைத்து நாம் தமிழர் கட்சி ஆதாயம் தேட நினைக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. கிடையாது. என்றைக்குமே வந்து இது ரொம்ப அபத்தமான குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கொள்கை, தன்னுடைய கோட்பாடுகள், தமிழ் தேசியம் என்ற அந்த அடிப்படை கோட்பாடை முன்னிறுத்தி தான் தன்னுடைய அரசியல் வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து களத்தில் வந்து செஞ்சுட்டு வருது.
தேர்தல் அரசியலில் பல்வேறு சமரசங்களுக்கு வந்து இடம் கொடுக்காம, கூட்டணி அமைக்காமல் மக்களுக்கு அந்த தேர்தல் நேரத்தில் பணமோ பரிசோ பொருளோ கோட்டரோ பிரியாணியோ எதையும் அளிக்காமல் கொள்கை ஒன்று மட்டுமே நாங்கள் கூறி எங்களுடைய தற்சார்பு பொருளாதாரம், இயற்கை வேளாண்மையை பாதுகாத்தல், கனிம வளங்களை பாதுகாத்தல், அடுத்த தலைமுறைக்கு ஒரு அற்புதமான ஒரு இந்த நிலத்தை வந்து நாங்கள் அளிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம அந்த களத்தில் நிற்கிறோமே தவிர என்றைக்குமே வந்து எந்த மாதிரியான ஜாதிய சக்திகளை நம்பியோ மற்ற அரசியல் கட்சிகள் நம்பக்கூடிய சில தேர்தல் தந்திரங்களை நம்பியோ நாம் தமிழர் கட்சி கிடையாது. இதோட இந்த நிறைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி